அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். இன்றைக்கி நீங்கள் நினச்சது நடக்க மாட்டேங்குது, நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு தேவையானது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். நீங்கள் அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த பிரபஞ்சத்திலேருந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சம் நினச்சாலும் சரி, இல்லை கடவுள் நினச்சாலும் சரி, இல்லை அப்பா சிவன் நினச்சாலும் சரி. நான் அப்பா சிவன் நினைக்கிறேன். நீங்கள் அப்பா சிவன் எங்கே இருக்காரு? அவர் உங்கள் கூட தான் இருக்காரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதை நம்பணும். அவர் வேறு எங்கேயும் இல்லை, வானத்துலேயோ வேறு எங்கேயோ இல்லை. அவர் உங்கள் கூட தான் இருக்காரு. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்குறத அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. எப்பயுமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஏன் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, உங்களோட எண்ணந்தான். அதாவது நம்மளோட எண்ணந்தான் அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்குது. ஓகேவா? நம்மளுடைய நெகட்டிவான எண்ணங்கள் அதை தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம எப்படி ஈஸியாக பெறுறது? நம்ம வேண்டுதல் எப்படி நிறைவேறணும்? நம்ம கேட்குறது அப்போ சிவன்கிட்டேருந்து எப்படி நம்ம பேசுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஒரு எளிய பயிற்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. டெய்லியும் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். காலை எந்திரிச்சோன்னே ஒரு 10 மினிட்ஸ், நைட்டு தூங்க போகிறப்ப ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நான் சொல்கிறத செஞ்சாலே போதும். ஒரு 7 டேஸ் செஞ்சு பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும். உங்கள் லைஃப்லேயே பல மாற்றங்கள் ஏற்படும். அதே வேறு ஒன்றும் இல்லைங்க. காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே நீங்கள் நேராக நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. அதாவது எப்பயும் போல் மெடிடேஷன் பண்ணுவோம்ல, இல்லைன்னா நேராக நிமிர்ந்து நார்மலாக முதுகு தண்டு நேராக நிமிர்ந்து உட்காந்துட்டு உங்கள் கண்களை மூடி நீங்கள் மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விடுங்க. மூச்சு உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு 10 டைம்ஸ் செய்ய போதும். ஓகே, உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா? இப்போ நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு வாழ்க்கையில் எது வேணுமோ அது கிடைச்ச மாதிரி நினச்சி அப்பா சிவன்கிட்ட நீங்கள் நன்றி சொல்லணும். ஓகே, ஏன்னா அப்பா சிவன் எவ்வளோ கொடுத்துருக்காரு நமக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்ச மாதிரி நினச்சி நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த உலகத்துக்கு நம்ம படைச்சிருக்காரு, நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையை கொடுத்துருக்காரு, அதுக்காண்டி நன்றி சொல்லுங்கள். எனக்கு ஆரோக்கியமான உடல்நிலையை கொடுத்துருக்கீங்க, அதுக்காண்டி நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை நினச்சி சொல்லுங்கள். எனக்கு நல்ல உறவுகளை கொடுத்துருக்கீங்க, அதுக்காண்டி நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா அப்பா அம்மாவை கொடுத்துருக்கீங்க, அதுக்காண்டி நன்றி. நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள் கொடுத்துருக்கீங்க, அதுக்காண்டி நன்றி. அப்படி மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ, இல்லை உங்களுக்கு ஜாப் வேணுமா, எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு, நான் ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல ஜாப் கிடச்சிருச்சு, அதில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி சொல்லி நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லி நன்றி சொல்லுங்கள். இல்லை வீடு கட்டணும், நான் சொந்த வீடு கட்டிட்டேன், சொந்த வீட்டில் வசிக்கிறேன், அதுக்காண்டி நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை உங்கள் கூட யாராச்சும் ஒரு முரண்பாடாக சண்டை போட்டிருக்காங்க, இப்போ உங்கள் மாமியாரோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ யாரோ உங்கள் கூட, இல்லைன்னா உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ உங்களோட சண்டை போட்டிருந்தா கூட அந்த உறவுகள் நல்லா இருக்கிற மாதிரி நினச்சி வேண்டிங்க. அதாவது அவங்க இப்போ என் மாமியார் அப்படின்னா அவங்க மாமியார் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க, என் உறவுகள் அனைத்தும் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லி அதுக்காண்டி நன்றிப்பா சிவப்பா கிட்ட நன்றிப்பா, அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நல்ல விதமாக நடக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக நீங்கள் சொல்லி நன்றி சொல்லுங்கள். டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு 7 டேஸ்லேயே பல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு. நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், அதை கொடுத்ததுக்காண்டி அப்பா சிவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் லட்சியம் என்னவோ அதை நான் அடைஞ்சிட்டேன், என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டே இருக்கிறேன், என் லைஃப்பில் மிராக்கல்ஸ் அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, அதுக்காண்டி நன்றி. இது மாதிரி ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்த மாதிரி நினச்சி அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க அப்பா சிவன்கிட்ட. உங்கள் லைஃப்பில் பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதிரி வேர்ட்ஸை காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உட்காந்து இந்த மாதிரி வேர்ட்ஸை சொல்லி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி டெய்லி ஃபஸ்ட்டு ஒரு 7 டேஸ் சொல்லி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும், உங்கள் லைஃப்பில் பல மாற்றங்கள் ஏற்படும், அதை நீங்கள் உணர்வீங்க. ஓகேவா? நான் வாட்ஸ்அப் லிங்க் கூட கொடுக்குறேன், நான் கமெண்ட் பாக்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸும் கொடுக்குறேன். இல்லை ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கிளாஸஸும் எடுக்கிறேன். நான் இதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் டவுட்ஸ்னாலும் கேளுங்க. எப்படி நீங்கள் வேண்டணும்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எப்படி வேண்டணும்னு நான் சொல்கிறேன். அப்போ இதோட நான் செல்ஃப் ஹீலிங் கிளாஸஸ், மெடிடேஷன் கிளாஸ் இதெல்லாம் எடுக்கிறேன். நீங்கள் செல்ஃபாக உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபேமிலி இருக்கவங்களாம் ஹீல் பண்ணிக்கலாம். அதை பற்றியும் நான் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கேன், பாருங்கள். அதில் விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெடிடேஷனும் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறோம். விருப்பம் உள்ளவங்க
லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் நீங்கள் இந்த மாதிரி 7 டேஸ் நீங்களாக கூட இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்ச மாதிரி நினச்சி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சிவனர்கள் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய, சிவாய நமக. நன்றி, வணக்கம்.